ஃபேமிலியா விஜய் சாராவா? ஃபேமிலி தாங்க எல்லாருக்கும். அவரை கேட்டிங்கன்னா அவரும் ஃபேமிலின்னு தான் சொல்லுவார். யாராக இருந்தாலும் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. விஜய் வீடு பக்கத்துலேயே என் வீடு. இதோ இப்படி போய் ரைட்டு போனால் 5 நிமிஷத்தில் விஜய் வீடு. ஸோ அங்கே வர ஃபேன்ஸ்லாம் எனக்கும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க, என்னையும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு தோசை கிடைக்கலன்னா ஒரு ரவா தோசையாவது வேணும்ல. ஸோ அதுக்காக இப்படி வருவாங்க. அப்படி வரும்போது எல்லாரும் யுனானிமஸாக கேட்குற ஒரு கேள்வி வந்து என்னென்னா, அவரை பார்க்க முடியுமா, நாங்கள் அவர் வீட்டுக்கு போகிறோம், அவரை பார்க்க முடியுமா, எப்படி பார்க்க முடியும் இருக்குது. அந்த வருத்தம் மனசுக்குள்ளே இருக்குது. அதாவது டெலிவிஷனில் கிடச்சிது, சினிமாவில் இது வரைக்கும் கிடைக்கும். ஏன்டா அப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போனேன்? எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க, ரெட்டு பிளாக் சைக்கிள், இந்த ப்ளூ சைக்கிள், எல்லோ சைக்கிள்லாம். எதுக்கு நான் சைக்கிள் ஓட்டிட்டு போனேன்? ஏய், வாசலில் சைக்கிள் நின்றுச்சு, சரி சைக்கிளில் போகலாமா, என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். ஸோ 2007 ஆரம்பிச்சிது. 2009 என் கல்யாணம் நடக்கும்போது பாதி பேர் வந்து, ஏன்பா அந்த பொண்ணை ஏமாத்திட்டு நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேப்பா அப்படின்னாங்க. அந்த அந்த இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்தாதான் அந்த இன்ட்ரோக்குன்னு சில வார்த்தைகளை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். குமுதம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்களை பார்த்த உடனே திருமதி செல்வம்க்கு அடுத்து எனக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னா, மெர்சல் ஆடியோ லான்ச் தளபதிக்கு நீங்கள் கொடுத்த இன்ட்ரோ. அது மாதிரி சஞ்சீவ் சாரே மாசா ஒரு இன்ட்ரோ கொடுத்தா எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். அந்த இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்தாதான் அந்த இன்ட்ரோக்குன்னு சில வார்த்தைகளை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். தளபதி வந்து தளபதி, அதனால அது ஈஸியாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வந்து ஈஸியாக சரளமாக வந்துச்சு எனக்கு, ஏன்னா கூடவே இருந்ததுனால. பட் நம்மளை பற்றி இன்ட்ரோலாம் சூப்பர் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வெங்கட் பிரபு சார் படத்தில் பிரேம்ஜி இல்லாமல் இருக்காதோ அதே மாதிரி சஞ்சீவ் சார்கிட்ட கேள்வி கேட்கும்போது தளபதி பற்றி கேட்காம இருக்க முடியாது. ரீசெண்டாக தளபதிட்ட என்ன பேசுனீங்க, எப்போ பேசுனீங்க? ரீசெண்டாக பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணது, அதுக்கப்புறம் மீட் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே பிளான் பண்ணோம். மீட் பண்ணால் 6 பேரும் சேர்ந்து மீட் பண்ணோம். சும்மா ஒரு 3-4 பேர்லாம் மீட் பண்ணால் அது வேஸ்ட்டு பண்ணணும். ஸோ 6 பேரும் எப்போ ஃப்ரீயோ அப்போ மீட் பண்ணலாம். இதுதான் கடைசியாக பேசினது. மீடியாலையும் சரி, சினிமாலையும் சரி, இன்னும் சஞ்சீவுக்கான இடம் கிடைக்கலையோன்னு என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருக்குது, அந்த வருத்தம் மனசுக்குள்ளே இருக்குது. அதாவது டெலிவிஷனில் கிடச்சிது, சினிமாவில் இது வரைக்கும் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கல, பட் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிற்பி சஞ்சீவ் சாருக்கு வந்து ஒரு பாஸ்ட்ல போய் லிவ் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஷூட்டிங் டேஸ் போவீங்க, இல்லை எந்த டேஸ் போய் லிவ் பண்ணணும்? திருமதி செல்லும் போவேன். டோட்டலிங்க அந்த டோட்டல் அந்த ஒரு 7 இயர்ஸ் வந்து அன்ஃபர்கெட்டபிள் 7 இயர்ஸ் இன் மை லைஃப். அண்டு மறுபடியும் வேணும் அந்த 7 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப். ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அந்த டைமில் தான் குழந்தை பிறந்துச்சு, அந்த டைமில் தான் வீடு வாங்கினேன், அந்த டைமில் தான் கார் வாங்கினேன். ஸோ ஐ வாண்ட் டு ரீலிவ் சம் ஃபியூ இயர்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னா கண்டிப்பாக அது திருமதி செல்வம். அந்த 2007 to 2013 தான் அந்த 100% ஷுவர். இப்போ தளபதி சாருக்கும் எஸ்ஏசி சாருக்கும் இருக்கிற கான்ட்ரவர்சி எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனலான விஷயம். ஸோ அதில் பெருசாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை இருக்கா இல்லையானே தெரியலையே. நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க பிரச்சனை இருக்குன்னு. உண்மையாக பிரச்சனை இருக்கா இல்லையான்னு வந்து அவரையும் அவங்க அப்பாவையும் கேட்டால் தான் தெரியும். பட் அதோட இம்பேக்ட் வந்து நீங்கள் வந்து அவர் மேலேயோ இல்லை அவங்க அப்பா மேலேயோ இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற மீம்ஸ்னால அங்கே ஒரு இம்பேக்டும் ஆக போகிறதில்ல, நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் அங்கே எந்த இம்பேக்டும் ஆக போகிறதில்ல. ஸோ அவங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். விஜயோட சாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர்ந்து வர கடுப்பேற்றுற கொஸ்டின் அது. விஜய் வீடு பக்கத்துலேயே என் வீடு. இதோ இப்படி போய் ரைட்டு போனால் 5 நிமிஷத்தில் விஜய் வீடு. ஸோ அங்கே வர ஃபேன்ஸ்லாம் எனக்கும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க, என்னையும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு தோசை கிடைக்கலன்னா ஒரு ரவா தோசையாவது வேணும்ல. ஸோ அதுக்காக இப்படி வருவாங்க. அப்படி வரும்போது எல்லாரும் யுனானிமஸாக கேட்குற ஒரு கேள்வி வந்து என்னென்னா, அவரை பார்க்க முடியுமா, நாங்கள் அவர் வீட்டுக்கு போகிறோம், அவரை பார்க்க முடியுமா, எப்படி பார்க்க முடியும்? அந்த கேள்விக்கு பதிலே என்னால் எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு தெரியாது. சொன்னாலும் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாங்கள் அவரை பார்க்க முடியுமா, நாங்கள் அவர் வீட்டுக்கிட்ட போகிறோம், நாங்கள் அங்கேயே நிற்கிறோம், காலையிலேருந்து நிற்கிறோம், அவரை பார்க்க முடியுமா? நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்கன்னா அது யார் தப்பு? அவர் தப்பா? அவருக்கு அது விஷயமே தெரியாது. அவர் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்கிறார், அவர் வீட்டில் இல்லைன்னு அவங்க சொல்லியும் விட்டாங்க, அவர் வீட்டில் இல்லைன்னு. ஆனாலும் அதை நம்பாமல் அங்கேயே நிற்கிறது, அப்புறம் இங்கே வந்து என்ன கேட்குறது தான் கொஞ்சம் எவ்வளோ சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. பட் அஃப்கோர்ஸ் அதுதான் ஃபேன்ஸு. பட் அது அவர் மேலே வச்சுருக்கிற பாசம். பட் எவ்வளோ சொன்னாலும் என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான். அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மனசு வருத்தமாக இருக்கும். என்னடா சும்மா இதையே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இப்போது விஜய் சார் ஏதாவது வித்தியாசமாக பண்ணும்போது, இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஓட்டு போட்டார், அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணும்போது நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி ஏதாவது கேட்பீங்களா? ஏன்டா அப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போனேன்?
எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க ரெட்டு பிளாக் சைக்கிள், இந்த ப்ளூ சைக்கிள், எல்லோ சைக்கிள்லாம். எதுக்கு நான் சைக்கிள் ஓட்டிட்டு போனேன்? ஏய் வாசல்ல சைக்கிள் நின்றுச்சு, சரி சைக்கிளில் போகலாமா, என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். சைக்கிள் கலர் இல்லாமல் பார்ப்பாங்க, அதெல்லாம் நான் ஒன்றுமே பார்க்கல. எனக்கு சைக்கிளில் போகணும்னு தோணுச்சு, நான் சைக்கிளில் போனேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஒன்றும் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. அண்ட் ப்ளஸ் இந்த போலிங் பூத் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி ரோட்டில் இருந்துச்சு அந்த டைமில். போலிங் பூத் அங்கே போய் காரை பார்க் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ இப்போ நான் போனேன்னா என் கார் பின்னாடி எப்படி இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் போய் காரை பார்க் பண்ணேன், பின்னாடி இவங்கெல்லாம் வந்து பைக்கை பார்க் பண்ணேன், மொத்தமாக அந்த இடமே ஜாம் ஆகிடும். அதனால தான் நானே டீசெண்டாக சைக்கிளில் போயிட்டேன். வேறு என்ன இருக்குது? தூரமாக இருந்தால் காரில் போய்க்க போகிறேன், பின்னாடியே இருக்குது சைக்கிளில் போனேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. பட் அதையெல்லாம் வச்சு குறியீடெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சிருக்கீங்களா? இவரே இப்படி சொல்லிட்டாரு, இன்னும் வச்சு குறியீடெல்லாம் அதெல்லாம் சிரிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கேயே கேட்டேன், என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது. இவங்க சொன்னோன்னே இன்னும் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ இதெல்லாம் தெரியும், இதை தெரியாமல் சும்மா இருந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிருக்கிறான், இதை தெரியாமல் இவங்களாம் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ ஒரு சில சீரியல்ல இருந்தெல்லாம் சடனாக நீங்களே வெளியே வந்துடுறீங்க, வந்துட்டோமே நினைக்காம ஃபீல் பண்ணி? இல்லை, அது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான். ஏன்னா பிகினிங்கில் அவங்க ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதை வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால் சொன்னது ஒன்று எடுக்கிறது ஒன்று அப்படிங்கிறதுனால நான் வெளியில் வந்துட்டேன். அந்த சீரியல்லேருந்து வெளியில் வந்து ஆனாலும் சீரியல் நல்லா தான் போச்சு. சீரியல் ஹிட்டு தான், இருக்கிறோமோ இல்லையோ சீரியல் நல்லா ஹிட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தளபதியோட ஃப்ரெண்டாக இல்லாமல் இருந்திருந்தா அது உங்களுக்கு நெகட்டிவ்னு நினைக்கிறீங்களா, பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ்னு நான் எதுவுமே நினைக்கல. தளபதி ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா அத்தனை கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அதில் சில பேர் வந்து நம்மளையும் ரசிக்கிறாங்கங்கிறப்போ அது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. தளபதி ஃப்ரெண்டுங்கிறதுனால பார்க்குறாங்க, பார்க்கும்போது நம்ம ஏதோ நல்லா பண்ணுறோமா, ஓகே நல்லா பண்ணுறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறது கரெக்டு தான். நீங்கள் வந்து ஒரு நடிகனாக பார்த்து கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு நண்பனாக பார்க்குறேன். நான் தளபதி என்றைக்குமே தளபதி அப்படின்னு பார்த்ததில்ல. இன்றைக்கி கூட சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம், ஐ மீன் லைக் இன்னும் கோவமாக பேசிப்போம், எல்லாம் இருக்கும். அடுத்த நிமிஷமே ஒன்றா சேர்ந்துருவோம். ஸோ நான் தளபதி அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு வார்த்தை கூட கோவமாக எனக்கு வார்த்தை இல்லை, வாயிலேருந்து வார்த்தை வராது. தளபதி வந்து என்றைக்குமே எனக்கு விஜய் தான். எனக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே பார்த்தேன் இல்லையா? ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சேஞ்சுமே பார்த்ததில்ல. உடம்பு தான் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இன்னும் யூத் ஆகிட்டே போகிறாரே தவிர வேறு எந்த சேஞ்சுமே பார்த்தது கிடையாது. ஆட்டிடியூட் வைஸ் இன்னும். உங்களை பற்றி வந்து ஒரு மறக்க முடியாத ரூமர் எது சார் உங்களுக்கு? திருமதி செல்வம் நடிக்கும் போது பாதிக்கு மேலே ஒரு 7 இயர்ஸ் போச்சு. ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாரும் நான் தான் ஒரிஜினல் புருஷன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ 2007 ஆரம்பிச்சது. 2009 என் கல்யாணம் நடக்கும்போது பாதி பேர் வந்து ஏன்பா அந்த பொண்ணை ஏமாத்திட்டு நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேப்பா அப்படின்னாங்க. அழப்பாவீங்களா, இதுதான் என் பொண்டாட்டிங்க, அது நடிப்புங்க அப்படின்னு. நானும் பிரீத்தியும் கல்யாணம் முடிஞ்சப்பறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது இது யாருப்பா அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு வரலையா அப்படிங்குவாங்க. இவன் முறைப்பான், இல்லைங்க அது நடிப்புங்க, இவங்க தாங்க என் பொண்டாட்டி அப்படிங்குவேன். எனக்கா மேம் ஏதாவது அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது சொல்லும் போது யாராவது சொல்லும் போது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா உங்ககிட்ட? இல்லை அங்கே பெருசாக கோவம்லாம் பட மாட்டா, சிரிச்சிருவா. இன்னும் இப்படி இருக்கிறாங்க, நான் தாங்க பொண்டாட்டி அப்படிங்குவா. அதனால ஸோ கோவம்லாம் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தளபதி பற்றி வந்து ஒரு ரூமர், அவர் கோவப்பட்டது எப்போ? கோவம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் கோவப்பட்டது கிடையாது. மேபி என்னடா இப்படி பேசுகிறாங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான் ரியாக்ஷன் இருக்குமே தவிர பெருசாக கோவப்பட்டுலாம் நான் பார்த்தது கிடையாது. சூப்பர். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படிங்கிறதா இந்த ரவுண்டோட பேர். நான் 2 விஷயம் சொல்லுவேன். இதோட மெயின் ரூலே என்னன்னா, எந்த கொஸ்டினுக்கும் 2 மெயின் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட், சீரியலா மூவியா? சீரியல். ஒர்க்கா ஃபேமிலியா? ஃபேமிலி. மணியா கேரக்டரா? யூ மீன் மணி? மணி ஆர் கேரக்டர். கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறேன். அதனால இப்போ சொல்லிட்டேன். நாளைக்கு அவ்வளோ இந்த இன்டர்வியூ பார்ப்பா இல்லை, தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா மேபி மணின்னு சொல்லிடுவேன். பட் அவ்வளோ இந்த இன்டர்வியூ பார்ப்பா இல்லை, அதனால சொல்கிறேன். அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஜோக்கிங். கேரக்டர் தான். மணி எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், நேரம் நல்லா இருந்துச்சுன்னா, உழைப்பு இருந்துச்சுன்னா காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் கேரக்டருங்கிறது சின்ன வயசுலேருந்து வர ஒரு விஷயம். ஸோ எனக்கு கேரக்டர் தான் முக்கியம். கிட்ஸு ஒய்ஃபா, கிட்ஸு ஒய்ஃபு, கிஃபி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒய்ஃப். அவள்னா அவங்க இல்லை, ஸோ அவள்னா நானும் இல்லை. ஸோ அவள் தான் குடும்பத்தையே, நாட்டில் எந்த ஒரு ஆம்பளைக்குமே இது ஒத்துப்பான். பொண்டாட்டி தான் குடும்பத்தையே கட்டி காக்குறாள். ஐ மீன் ஷீ இஸ் லைக் ஷீ இஸ் லைக் எ காடஸ் இன் த ஃபேமிலி. ஸோ ஒய்ஃப் தான். ஸோ கடைசி கொஸ்டின், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஃபேமிலியா விஜய் சார்? ஃபேமிலியா விஜய் சாராவா? ஃபேமிலி தாங்க எல்லாருக்கும். அவரை கேட்டிங்கன்னா அவரும் ஃபேமிலின்னு தான் சொல்லுவார், யாராக இருந்தாலும் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க.
நட்பு அப்படிங்கிறது வந்து, அதாவது நட்புனால குடும்பம் வேணா பிரியலாம், சரியா? ஸோ நண்பன் புரிஞ்சுப்பான், குடும்பம் புரிஞ்சிக்காது. ஸோ நண்பனா ஃபேமிலியான்னு கேட்டால் யார் புரிஞ்சிக்க மாட்டாங்களோ அவங்க பக்கம் தான் நம்ம சாயணுமே தவிர, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஸோ நண்பனா குடும்பமா அப்படின்னு கேட்கும்போது யார் வீக்கோ அவங்க பக்கம் தான் நம்ம சாயணும், யார் ஸ்ட்ராங்கோ அவங்கள விட்டுருணும், அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க நம்மளை விட்டு. யார் வீக்கோ அவங்க பக்கம் சாஞ்சிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நண்பனா ஃபேமிலியான்னு கேட்டால் ஃபேமிலி. சரியான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களை இன்டர்வியூ ஆனாலும் டப்பு டப்புன்னு கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, வேர்த்துருச்சு. அதுவும் ஏடாகூடமான கேள்விலாம் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரிலாம் கேட்டதில்ல பிரணேஷ். சரி சொல்லுங்க அடுத்தது. ஆக்சுவலி உங்களை சந்திச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சா அது எல்லாமே கேட்டேன். அண்ட் உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருமதி செல்வமில் வர மாதிரி செல்வம் கேரக்டர் மாதிரி நிறையா ஃபேமஸான மக்கள் மனசில் ரொம்ப நாள் நிற்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்கள் நிறையா பண்ணணும் அப்படின்னு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குமுதம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த இன்டர்வியூ வந்து திடீர்னு வந்தாங்க, திடீர்னு கேட்டாங்க, டப்பு டப்புன்னு கேட்டார் பிரணேஷ். ஸோ நானும் என் மனசில் பட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் ஏற்றுக்கோங்க. அண்ட் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ. see you again soon. Bye. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.